கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த காட் இஸ் கிரேட் டிவிஆர் மீடியா மினிஸ்ட்ரி மூலமாக உங்களை சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் ஒரு வசனத்தின் மூலமாக உங்களை சந்திக்க வைக்கிறோம். இதோ நான் புதிய காரியங்களை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும் என்று ஏசாயா எழுதிய தீர்க்கதரிசி புத்தகத்திலே 43ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே, இதோ நான் புதிய காரியங்களை செய்கிறேன், இப்போதே அது தோன்றுகிறதாகிறது. அநேக காரியங்களை நம்ம ஆண்டவரிடம் கேட்டிருக்கலாம். ஆனால் இந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ நான் புதிய காரியங்களை செய்கிறேன், இப்போதே அது தோன்றும் என்று நம்மளுக்கு இந்த நேரத்தில் அவர் கட்டளையிடுகிறார் இருக்கிறார். நீங்கள் எந்த காரியங்களோ அநேக திட்டங்கள் வைத்துக் கொண்டிருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் புதிய பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு காரியங்களை நடத்தலாம். புதிய ஒரு தொழிலை ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு அநேக நாங்கள் ஜெபித்திருக்கலாம். ஏதாவது ஒரு நல்ல வாழ்க்கையில் முன்னேற்ற அடையலாம்னு சொல்லிட்டு பெரிய காரியங்களை உங்கள் குடும்பங்களை திட்டங்களை நீங்கள் வைத்திருக்கலாம். ஆனால் இந்த நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற வசனமாக இருக்கிறது, இதோ நான் புதிய காரியங்களை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும் என்று ஏசாயா எழுதிய தீர்க்கதரிசி புத்தகத்திலே 43ஆம் அதிகாரத்தில் 19வது வசனம் சொன்னது போல இந்த வசனத்தை வைத்து தினமும் செபிங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் பிஸ்னஸில், உங்கள் தொழிலில் புதிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். தெய்வம் தானே உங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.